லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணால் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்லை இவங்க ரெண்டு பேர் திருமணத்தில் இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ 12 ராசிக்குமே நீங்கள் இந்த காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு பொதுவான கேரக்டர்ஸ் எப்படி சார் இருக்கும்? அதாவது இவங்க என்ன மாதிரியான பர்சன்ஸை மேரேஜ் பண்ணலாம், ஸோ இவங்களுக்கு பர்சனலா அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. ரிஷபராசிக்காரங்க அப்படின்னாலே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க. இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா அன்பு அழகு ரெண்டு விஷயத்தையும் எதிர்பார்க்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க. அன்பாவும் இருக்கணும், அழகாவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்திரமான நம்பிக்கையான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீ எனக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், நான் அதே லெவலுக்கான டிரான்ஸ்பரண்டோட உனக்கு இருப்பேன். இந்த விஷயத்த அதிகமா ஃபோக்கஸ் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி. ஏன்னா இது நில தத்துவத்தில் வர்றதுனால அந்த ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இது பூமி தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து அதே மாதிரியான ஸ்திரமான ஒரு விஷயம் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க. ரிஷபராசி நேயர்கள் நிலராசியோட சேர்ந்தா என்ன மாதிரியான காம்போ இருக்கும்? ரிஷபராசி அப்படின்னு பார்த்தாலே அது ஒரு நிலராசி அப்படிங்கிறப்ப நிலராசிகளோட சேர்றப்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம், கன்னி, மகரம் இது மூணு தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா நிலராசிகள் அப்படின்னு பார்க்குறோம். இது பற்றியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்கர் சார் தெளிவான வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிஷபத்துக்கு இந்த நிலராசிகளுடைய தத்துவம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு கப்பல்ஸ் ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிறாங்க, மேட் ஃபார் ஈச் அதரா இருக்கிறாங்க, நெகவும் சதையுமா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நிலராசி தத்துவத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பண்ணையாரம் பத்மினியும் அப்படின்னு ஒரு மூவி வந்திருக்கும். அதில் ஒரு சாங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங் பார்த்தீங்கன்னா உனக்காக பிறந்தேனே எனதழகா அப்படின்னு ஒரு சாங் வரும் இல்லையா. அந்த மாதிரியான காம்பினேஷன் அவ்வளோ அழகா நரை கூட வயதிலும் அந்த காதல் மாறாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலராசியும் சேர்றப்ப அமையும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ். லைக் ரிஷபத்தோட சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப அழகான பொறுமைசாலிகள், அன்பையும் அழகையும் எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரியான காம்போல ரிஷபம் அமையும். அதுக்கப்புறம் வாங்க இந்த ரிஷபமும் கன்னியும் இருக்கிறாங்க இல்லையா. ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இதே விஷயத்த ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது கன்னிராசிக்காரங்க. என்கிட்ட என் லைஃப்ல யாருமே உண்மையா நடந்துக்கலங்க அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரங்க ரொம்ப ஏக்கமா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்க அமைஞ்சாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பேரே ரொம்ப நல்லா இருக்கும். லைக் யாராவது ஒரு தேர்ட் பர்சன் இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள நுழையணும் அப்படின்னு நினைச்சா அது முடியவே முடியாது. இவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்கங்க, அவங்க உன்னோட ஹஸ்பண்ட் பைக்ல இன்னொரு பொண்ணோட போனாரு பார்த்தேன் அப்படின்னு, அது என் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த கன்னிராசி ரிஷபம் சேர்றப்ப மாதிரியான காம்பினேஷன் அமையும். அடுத்து ரிஷபம் மகரம் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டெட்லி காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மகரத்துக்கு நான் அன்பு செலுத்துறேன், ஆனா அதே லெவலுக்கான அன்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு ஏக்கம் அதிகமா இருக்கும் மகரத்துக்கு. இந்த ஏக்கம் எப்போ போகும் அப்படின்னா அவங்க ரிஷபராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ஏக்கம் போயிடும். இந்த ரிஷபம் என்ன யோசிக்கும், எனக்கு டிரான்ஸ்பரன்ஸா இருந்தா போதும். இந்த மகரத்துக்கு சீக்ரெட்ஸ் நிக்கவே நிக்காது. வாழ்க்கையில இந்த சீக்ரெட்ஸுங்கிறத உள்ள ஹோல்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரிஷபராசியும் மகர ராசியும் சேர்றப்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவா இது அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நிலராசியில யாராவது ரிஷபராசிக்காரங்க நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரை ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னரா வரக்கூடிய வரன்கள்ல யாரை பெஸ்டா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் சூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கன்னி சூஸ் பண்ணலாம், மகரம் சூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும்.
ரிஷபராசி நேயர்கள் வந்து இப்ப நீர் ராசியோட இணைஞ்சிருந்தா என்ன மாதிரியான சூப்பர் காம்போ ஒர்க் அவுட் ஆகும்? நம்ம அடிப்படையில எடுத்தோம் அப்படின்னாலே நிலத்துக்குள்ள நீர் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கதான் போகுது. அது மாதிரி அன்பு பெருக்கு அப்படிங்கிறது இந்த 2 காம்போவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ரிஷப ராசி அப்படிங்கிறது நிலத்தத்துவத்திலையும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், இது 3மே வந்து நீர் தத்துவ ராசிகள். இந்த நீர் தத்துவ ராசிகள் பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்கர் சார் வீடியோ கொடுத்துருக்காங்க, ஐகான்ல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோஸ்க்கு அட்டாச் பண்ண சொல்றேன், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்க இந்த நீர் தத்துவ ராசிகளோட இணைகிறப்ப என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஏன் அப்படின்னு பாக்குறப்ப இந்த ரிஷபம் ஃபர்ஸ்ட் வந்து விருச்சிகத்தை தனியாக கனெக்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் வந்து கடகத்தையும் மீனத்தையும் நமக்கு தனியாக கனெக்ட் பண்ணிக்கிறது தான் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப விருச்சிகம் வந்து டைரக்டா 7th பிளேஸ்ல வந்துடும். இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அந்த விஷயம் ரொம்ப அழகா பொருந்துறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம் நீர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விருச்சிகம். இப்போ என்ன ஆகும், இங்க ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கும், ஈர்ப்பு நல்லா இருக்கும், ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்போ இந்த ரிஷபம் எப்படி விருச்சிகத்தோட கனெக்ட் ஆகுறதுன்னு தனியா பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மீனமும் கடகமும் தனியா பார்த்துக்கலாம், அதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த சமசப்தமா இருக்கிறது விருச்சிகம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிற காம்பினேஷன் தான். இவங்க மேல அதிகமா ஈர்ப்பு இருக்கும். ஒரு ரிஷபராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அதிகமா ஈர்ப்பு ஆகுறது, இந்த கிரஷ் வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் அந்த விருச்சிகம் மேல அதிகமா இருக்கும். ரிஷபராசிக்காரங்க நீங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபெக்ஷனோ கிரஷோ வருது விருச்சிகத்து மேல அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா ஈர்ப்பு இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுலதான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா அது செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய ராசி விருச்சிகம் அப்படிங்கிறப்ப அப்ப கொஞ்சம் ஈகோ லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இவங்க எப்படி போகணும் அப்படின்னா கொஞ்சம் டாலரேட் பண்ணி போற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த கடகம் மீனம் இந்த 2ம் வந்து ரிஷபத்துக்கு சூப்பரா அமையும். ஏன் அப்படின்னா இந்த நீர் நிலம் அப்படிங்கிற தத்துவம் இருக்குல்ல, இப்ப வந்து ஊரணி வேணும்னாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து போர் போடணும்னாலும் சரி, அந்த நிலம் அதுக்கு வாகா இருந்தா மட்டும்தான் நமக்கு நீர் கிடைக்கும். அது மாதிரி அன்புங்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில அமையணும் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் செமையா இருக்கும். ஒரு பக்கம் கடகம், இன்னொரு பக்கம் மீனம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமா நான் பார்த்திருக்க கிளைண்ட்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நடந்த கோச்சாரத்தினால ரிஷபம் வேலை இல்லாம இருக்கிறத நம்ம நோட் பண்ண முடியும். அப்படி வேலையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லைஃப் பார்ட்னரான கடகத்திலேயும் மீனத்திலேயும் வந்து சொல்றாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்க ஸ்கில்லுக்கு இதை விட இன்னும் அதிகமா அமையுங்க, ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய லெவல்லையும் அட்வைஸ் பண்ணக்கூடிய லெவல்லையும் இந்த கடகமும் மீனமும் வந்துடும். நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்கிறது வந்து கடகமும் மீனமும். அப்படி பாக்குறப்ப இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பிள்ஸ். ஆமா, அதாவது வந்து நல்ல நிலையில ஒரு கப்பிள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுங்கிறது பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் தாழ்வான நிலை வருது, ஃபினான்ஷியலா ஒரு பேக்ட்ராப் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறப்பையும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல குறைவே வராது. அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகத்தோட சேர்றப்ப, ரிஷபம் மீனத்தோட சேர்றப்ப அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. மிக அருமை சார். சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் வித் காற்று, காற்று ராசிகளோட காம்போ சொல்லுங்க. இந்த காற்று ராசிகள் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசியும் வரும். இது ரிஷபத்தோட சேர்றப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ரிஷபத்துக்கு காற்று ராசிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சவாலா இருக்கிறது வந்து இந்த காம்பினேஷன் தான். ஏன் அப்படின்னு பாக்குறப்ப இதை 2ஆ பிரிக்கணும்னு விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிஷபத்தையும் துலாமும் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா 2 பேத்துக்குமே வந்து ஒரே ராசி அதிபதி சுக்கிரன். இந்த 2 பேத்துக்குமே கலை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஏஸ்தெட்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு மியூசியம் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துலதான் இது இருக்கணும், இந்த இடத்துலதான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் பார்த்து வாங்குவாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம அவங்க வீட்டுக்குள்ள நுழைகிறோம் அப்படின்னா, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ரிஷபம் துலாம் காம்பினேஷன்ல இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள நாம நுழைகிறப்ப நம்ம மாறி எதுவும் மியூசியம்குள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வீட்டை அவ்வளவு பார்த்து அலங்காரமா வச்சுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம் துலாம்ங்கிற காம்பினேஷன். ஆனா இந்த அழகு உணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில தனித்தனி பேரா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே பேரா இருக்கிறப்ப வந்து அது செட் ஆகுறது கொஞ்சம் சவாலான காரியமா தான் இருக்கு. இப்ப மிதுனம் கும்பம் எடுத்துப்போமே, இந்த 2 பேருமே வந்து லைஃப்ல வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அட்வென்ச்சரஸான விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம்.
மேபி வந்து இந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பேராகிளைடிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்காது. யாருக்கு ரிஷபம் சார்ந்த ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்காது. ரிஷபத்துக்கு வந்து கலை உணர்வு ஜாஸ்தியா இருக்கும், ஆனா வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மிதுனமும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய கும்பமும் சரி, ரெண்டுமே ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்ற ஆட்கள். அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு எதுல ஒத்து போகாது அப்படின்னு பாக்குறப்ப வந்து வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்கிற இந்த ரெண்டு பேர்த்தோட ஸ்திரத்தன்மையா இருக்கணும்னு நினைக்கிற ரிஷபம் ஒத்து போகாது. அங்கதான் பிரச்சனை ஆகுது. இப்போ ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க அங்கேயே வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகழியில் இருக்கக்கூடிய முதலைக்கு அதுவே வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகழி தான் அதுக்கு வைகுண்டமே. அந்த முதலை வந்து வேற எங்கேயும் போகாது இல்லையா? அது இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் அதுக்கு கம்ஃபர்ட் ஜோன். இந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்க்கிறது ரிஷபம். ஆனா இதை வந்து மிதுனமும் சரி கும்பமும் சரி ஏத்துக்காது. லைஃப்ல உங்களுடைய ஸ்கில்ஸுக்குலாம் அடுத்த லெவல் போகலாம், வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க, அப்ராட் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ரிஷபத்தை போட்டு இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதனால ரிஷப ராசிக்காரங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு வேற யாராவது பண்ணிருக்கலாம், இல்ல சாமியாரா கூட போயிருக்கலாம், நிம்மதி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க வச்சிருவாங்க. அதாவது ரிஷப ராசிக்காரங்க இந்த நீர் தத்துவ ராசியில வரப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்ல விஷயம். இல்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்க ரிஸ்க் எடுத்துட்டே இருக்கணும். அப்புறம் சூப்பரா சொன்னீங்க சார். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்கள் வந்து நெருப்பு ராசியோட இணைஞ்சா எப்படி இருக்கும்? இந்த ரிஷப ராசியோட நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இது ஒரு விதமான எரிச்சல் கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப இயல்பா ரொம்ப தன்மையா இருக்கணும் அப்படின்றத யோசிப்பாங்க. இவங்க எப்படி அப்படின்னா சிம்மத்தோட சேர்றாங்கன்னு வச்சுக்கோமே, ரொம்ப ஒஸ்டான காம்பினேஷன் இருக்கிறதுலயே. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டாக்கு கோக் ஊத்தி சாப்பிடுறது இப்ப ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரியான ஒரு காம்பினேஷன் சார். கேக்குறப்பவே பரோட்டாக்கு கோக்கா, ஆமா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரியான காம்பினேஷன் தான் ரிஷபம் சிம்மத்தோட சேர்றப்ப. ஏன் என்ன ஆகும் அப்படின்னா, சிம்மம் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கான பர்சன்ஸ். அவங்களுக்கு வந்து இவங்களோட ஒத்தே போகாது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப இயல்பா இருக்கிற ஆட்கள், அவங்க ரொம்ப ஈகோவா இருக்கிற ஆட்கள். ரெண்டுக்கும் சுத்தமா செட் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுசு. இந்த தனுசும் மேசத்தையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்க வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்கிற ஆட்கள். இந்த பரபரப்பும் பதட்டமும் இவங்களை எரிச்சலாக்கிக்கிட்டே இருக்கும். சாதாரண விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷனே இவங்களுக்கு வந்து நிறைய சண்டைகள் கொடுக்கும். இப்ப லைஃப்ல நிறைய இந்த காம்பினேஷன் நம்ம வீட்டு பக்கம் பார்க்கலாம். எப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப இயல்பா இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து துருதுருன்னு இருக்கிறங்கிற பேர்ல ரொம்ப ஓவர் ஆக்டிவா இருப்பாரு. ஹைப்பர் ஆக்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதனாலேயே உங்களுக்குள்ள சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பாக்குறப்ப ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த மேஷமோ தனுஷோட காம்பினேஷன் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய வேகத்தை குறைக்கிறதே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியே செயல்பட்டு லைஃப் ஃபுல்லா அதுவே பழகி போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் கவனமா வந்து ரிஷபராசிக்காரங்க பார்ட்னர்ஸை சூஸ் பண்றப்ப இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இல்லாம சூஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பொது பலன்கள் மற்றும் அந்த காம்போவோட இதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ கடைசியா வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த டிப்ஸ் சொல்ல முடியுமா? ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது ரியாலிட்டி இல்லையா? இந்த ரியாலிட்டி இவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க எப்பயுமே என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்பயுமே கிராஃப் அப் லெவல்லே இருக்காது. ஆனால் இவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. ஒரு மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே கிராஃப் லெவல் வந்து அடுத்தடுத்து அப் லெவல்லே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப அந்த எரிச்சல் எல்லாமே யார் மேல டேர்ன் அவுட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர் மேல. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப் எந்த திசையில போகுதோ அதே திசையில நாமளும் பயணிக்க போகணும். கிட்டத்தட்ட வந்து கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தான். இதைதான் நம்ம இலக்கியங்கள் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கு. நீர் வழிபடுவும் புனை போல. ஒரு நீர்ல புனை அப்படிங்கிற போட் பரிசல் எப்படி போச்சுன்னா அது அந்த நீருடைய தன்மைக்கு இல்லையா? அதே மாதிரி ரிஷபராசி போனீங்கன்னா உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற படகு இருக்குல்ல, போட்டோ படகோ, அது வந்து கரெக்டா போய் கரை சேர்ந்துடும். இல்ல அப்படின்னா அப்பப்ப மூழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்ப வாழ்க்கை அந்த கோ வித் த ஃப்ளோன்னு போயிட்டீங்கன்னா ரிஷபராசிக்கு ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, வாழ்க்கையே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அருமை. இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே, நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.